எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கோல்டு வர்சஸ் கோல்டு பாண்ட். பாருங்களேன், இப்போ எல்லாருமே நகை வச்சிருக்காங்க, கரெக்டா? ஆல்மோஸ்ட் நகை வீட்டில் இல்லை அப்படின்றது யார் வீட்லையுமே இருக்காது. இந்த நகை நமக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னா, கல்யாண காட்சியிலலாம் போட்டுக்கலாம், ரொம்ப சந்தோஷம், கரெக்டு. கஷ்டகாலம் வந்ததுன்னா இதை கொண்டு போய் அடமானம் வைக்கலாம், அதுலேருந்து லோன் கிடைக்கும், அதை வச்சு உங்களை பிரச்சனையை மீட் பண்ணலாம். ஒருவேளை பிரச்சனை ரொம்ப பெருசுன்னா நீங்கள் கோல்டை விற்றுலாம், அது வர ஃபுல் காசை வச்சு நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கோல்டு சாவரின் பாண்ட் அப்படின்னு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை வாங்கி வச்சுக்கிறதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த மாதிரி ஆங்கிளில் ஏன் யோசிக்கக்கூடாது, கோல்டே வாங்குறதுக்கு பதிலாக, அதாவது நகையாக வாங்குறதுக்கு பதிலாக ஏன் கோல்டு பாண்டாக வாங்கி வைக்கக்கூடாது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு 6 பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 6 பாயிண்ட்டுமே யோசிக்கும்போது ஓஹோ இப்படியும் பண்ணலாம் போல இருக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோட நோக்கம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் எந்த கடையில் போனாலும் கோல்டு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டின்னு ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க, கரெக்டாக? ஏன்னா ஒரு நகை ஒரு பொருள் வாங்குறீங்க, அது கவர்மெண்ட் நார்ம் அது. ஆனால் இதே கவர்மெண்ட் தான் நமக்கு என்ன தராங்கன்னா கோல்டு சாவரின் பாண்டுன்னு ஒன்று தராங்க. அது பாண்டா வாங்கும்போது அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இந்த ஒரு எட்ஜ் இருக்கா, இது ஒரு பாயிண்ட்டு ஏன் நம்ம கோல்டு பாண்டு வாங்கணுன்றது. ரெண்டாவது நீங்கள் நகை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்மலோ நெக்லஸோ எது வாங்கினாலும் தெரியும், செய்கூலி சேதாரம் அப்படின்னு ஒன்று சார்ஜ் பண்ணிடுவாங்க, கரெக்டாக? நீங்கள் ஒரு கிராமோட ரேட் இவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க, அது கூட சேதாரம் எவ்வளோ, செய்கூலி எவ்வளோ, இது இத்தனை பர்சன்டேஜ், அது அத்தனை பர்சன்டேஜ் சொல்லி உங்களுக்கு மொத்தமாக ஒரு அமௌண்ட் போட்டு வாங்கிடுவாங்க, கரெக்டாக? அது ஆல்மோஸ்ட் கடை டு கடை மாறும், செய்கூலி சேதாரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஆனால் நீங்கள் இந்த சாவரின் பாண்டாக வாங்கினீங்கன்னா, கோல்டு பாண்டாக வாங்கினீங்கன்னா, அங்கே இந்த செய்கூலி சேதாரம் கான்செப்டே கிடையாது இல்லையா, தேவைப்படாது இல்லையா? இது ஒரு காரணம் நம்ம கோல்டு பாண்டு வாங்குறதுக்கு. மூணாவது பியூரிட்டி, கோல்டோட பியூரிட்டி. நம்ம எந்த கடையில் வாங்குகிறோமோ, ஓகே, பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆபரணம் எடுத்தாலும் கோல்டு அதில் கொஞ்சம் செம்பெல்லாம் கலப்பாங்க, கரெக்டாக? இப்போது இது ஒரு அனுபவம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எங்கள் அம்மா காலமாயிட்டாங்க, அப்பா காலமாயிட்டார். ஸோ அப்போ என்ன பண்ணால் அம்மாவோட கொஞ்சம் நகை இருந்தது, இதை விற்றுட்டு 3ஆக பிரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். எனக்கு இதை பற்றிலாம் ஐடியாவே இல்லை. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட கேட்டேன், என்னடா பண்ணலான்னு. அப்போ அவன் சொன்னால் உனக்கு நல்ல பார்கெயின் கிடைக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு அவனோட நண்பரோட நம்பர் கொடுத்தான். அவர் தொடர்பு கொண்டேன். அப்போ அவர் சொன்னால் நீங்கள் வாங்க அப்படின்னாரு, நகை எடுத்துன்னு வாங்க. நகை எடுத்துன்னு போனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை உருக்கிடுறாங்க. உருக்குனா ஒரு பால் மாதிரி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லேபுக்கு கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது பியூரிட்டி ஆஃப் கோல்டு அப்படின்னு. அதாவது ஒரு 916ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டாண்டர்டு, ஓகே. முன்னாடியெல்லாம் வாங்கினது, அம்மா காலத்துலலாம் வாங்கும்போது அந்த மாதிரி 916 ஸ்டாண்டர்ட் வராத டைமில் என்னென்னா கோல்டு இருக்கும், செம்பு இருக்கும், இதெல்லாம் கலந்து தான் அந்த கோல்டு இருக்கும். அது எங்கள் அம்மாவுக்கு நான் பார்த்தது 80 என்ன தான் இருந்தது, 91.6 இருக்க வேண்டியது 80 தான் இருந்தது. அப்போ நான் அந்த ஒரு கிராமில் 80% தான் கோல்டு, பாக்கியெல்லாம் என்னது செம்பு தான். இப்போ அதுக்கெல்லாம் காசு தர மாட்டாங்க இல்லையா? அப்போ 80% என்ன கணக்கோ அதை வச்சு தான் அவங்க காசு கொடுத்தாங்க, புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது நகை விற்க வேண்டிய நிலைமை உடனே கடையில் கொடுத்து உடனே காசு கொடுங்க அப்படின்னு வாங்குறதுனா செம லாஸ். ஏன்னா நான் சும்மா ஒரு மார்வாடிக்கிட்ட கேட்டேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெண்டு சொன்னது பார்த்தா ஒரு 20,000 ரூபா டிஃப்ரென்ஸ் வந்தது, புரியுதுங்களா? நான் டோட்டலாக அமௌண்ட்டுக்கு சொல்கிறேன். அது நாங்கள் 3 பேர் பிரிக்கும் போது சின்ன அமௌண்ட்டு தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. யாராருக்கும் சின்ன சின்ன தேவைகள்லாம் பூர்த்தி ஆச்சு, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அது மாதிரி எப்பாவது உங்கள் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வருது, க்ரன்ச் வருதுன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. நேராக கொண்டு போய் அதுக்கெல்லாம் மார்வாடிங்களாம் கண்டுபிடிங்க, அது மாதிரி கோல்டு ஜுவல்லரி ஷாப் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு உருக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் கோல்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரேட்டில் அந்த பைசா கிடைக்கும், ஓகே. ஸோ மூணாவது நம்ம சொன்ன பண்ண பியூரிட்டி, ஓகேவா? ஸோ கோல்டோட பியூரிட்டி ஒரு கடையில் மாறுபடும். இப்போ நம்ம பாண்டாக வாங்கி வைக்கிறதுனால அதில் பியூரிட்டி அப்படின்றது 916 இருக்கா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் பாண்டு தானே. பொருளாக கோல்டாக வாங்கும் போது தான் நீங்கள் 916 பற்றியெல்லாம் யோசிக்கணும், சரியா? அடுத்தது 4வது, இப்போ கோல்டு வாங்கி வச்சுருக்கீங்க, அது திருடு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனை நமக்கு, கரெக்டாக? மொத்தமாக அடிச்சுட்டு போன மாதிரி. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கேஸு அது இதுன்னு எதாவது பண்ணி உங்கள் நேரம் நல்லா இருந்தாலும் திருப்பி கட்சா உண்டு. ஸோ ஃபிசிக்கல் கோல்டு திருடு போகலாம்,
இது வந்து சாவரின் பாண்டு கரெக்டா? அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கும். அது உங்கள் லாக்கரில் வச்சுருப்பீங்க. பொதுவாக அது தொலையாது, வெறும் பேப்பர் தானே. ஒரு வேலை தொலைஞ்சா கூட நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இதான் என்னோட பேர், இதான் என்னோட ஊர், நான் அது தொலைச்சிட்டேன், எனக்கு வேற ஒரு டூப்ளிகேட் கொடுக்கணும், வேற ஒரு டூப்ளிகேட் கொடுத்துருவாங்க. அப்போது இது தொலைஞ்சு போகுது அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து இந்த கோல்டு பாண்டில் கிடையாது. 5வது பாயிண்ட் என்னென்னா, நம்ம என்ன பண்ணோம், கோல்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம், சேஃப் இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேங்க்கில் கொண்டு போய் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து லாக்கர்னு சொல்லுவாங்க. அந்த லாக்கருக்கு நம்ம வாடகை கட்டணும். ஏன்னா நம்ம பொருள் அங்கே இருக்குது, அவங்க பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு வாடகை தரணும். அது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த கணக்கில் நீங்கள் கொடுக்கணும். இங்கே வெறும் பாண்டு தானே, இது என்ன கொண்டு போய் லாக்கரில் வைக்க வேண்டியது, வீட்டிலே வச்சுக்கலாம். ஓகே, இந்த பாண்டு நீங்கள் எடுக்கிறீங்களே, இது ஆக்சுவலாக நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஏன்னா அந்த காசை வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து ரோடு ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் செலவு பண்ணுவாங்க. அதனால இந்த பாண்டு வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு டிவிடெண்டுன்ற பேரில் கவர்மெண்ட்டை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ என்ன ஸ்கீமில் தராங்களோ அந்த ஸ்கீம்லாம் உங்களுக்கு தருவாங்க. ஸோ லாக்கர் வந்து நமக்கு நம்ம காசு கொடுக்கணும், இந்த பாண்டா வாங்கி வச்சா கவர்மெண்ட் நமக்கு காசு தரும். ஓகேவா? கடைசி பாயிண்ட் வந்து கோல்டு இருக்குது, நான் ஏற்கனவே பேசினதான். நீங்கள் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் செய்கூலி சேதாரம்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிடுவாங்க. அவ்வளோ கட்டாயிடும் இவ்வளோ தான் தர முடியும்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இந்த கோல்டு பாண்டு விற்கும் போது அப்படி இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன். ஒரு கிராம் நீங்கள் வாங்குறீங்க கோல்டு பாண்டா, அன்னைக்கு வந்து 6,000 ரூபா கணக்கில் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன் எல்லாமே. நீங்கள் விற்கிற அன்னைக்கு வந்து அந்த 7,000 ரூபான்னு வச்சுக்கலாம், அப்படியே 7,000 ரூபா கொடுத்துருவாங்க. இந்த 7,000 ரூபாயில் வந்து செய்கூலி சேதாரம் சொல்லிட்டு கொஞ்சம் குறைச்சிடுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து 6,900 ரூபா வச்சு தான் கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கே வந்து நம்ம எதுவும் செய்யலை, வெறும் பேப்பர் தான். இப்படி கோல்டு பாண்டுக்கு வந்து கோல்டை விட அதிகமான இது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலை நகை போடுறவர்னு வச்சுக்கோங்களேன், மினிமலாக வச்சுக்கோங்க, ஒரே ஒரு சின்ன செயின் வச்சுக்கோங்க. அதுக்காக அப்படியே கல்யாணத்தில் போடுற மாதிரி மொத்தமாக வச்சுக்கணும். அப்போ கல்யாணம் அன்றைக்கி போட்டுக்கலாம், அது தப்பு ஒன்றும் கிடையாது. பாக்கி டைமில் வந்து இந்த மாதிரி பேப்பராகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த டென்ஷன் கிடையாது, பயம் கிடையாது, உங்களுக்கு நிறைய வழியில் லாபம் தான். லாக்கர் மாதிரி ரெண்ட்டு கிடையாது, அது இங்கே திரும்பி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, பியூரிட்டி ப்ராப்ளம் இல்லை. இப்படி நல்ல வழியில் லாபம் இருக்குது. இது வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஒரு தகவல். நான் போன வருஷம் இந்த ஃபீஸை பற்றி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு போன வருஷம் தான் இந்த 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குழந்தைங்க படிக்கிறதுல வந்து போன வருஷம் மட்டும்தான் 2-3 நாள் லேட் ஆச்சு ஃபீஸ் கட்டுறது. அது மாதிரி லேட் ஆன சரித்திரமே எனக்கு இருந்ததில்லை. இந்த வருஷம் அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போய் ஸ்கூலில் போய் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கேட்டேன். என்னோட ஐடியா என்னதுன்னா, புக் ஃபீஸும் இந்த யூனிஃபார்ம் ஃபீஸும் கட்டிடலாம். புக் ஃபீஸ் வந்து 6,000 ரூபா, யூனிஃபார்ம் ஃபீஸ் வந்து 3,500 ரூபா. இதை கட்டிட்டோன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்படி கட்டால் விட மாட்டோம், நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ்ன்னு சொல்லி 29,500 ரூபா சொன்ன பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து கட்டினா தான். அதுவும் வந்து February வரைக்கும் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் கட்டினீங்கன்னா தான் 3 ஒன்றா தான் கட்டணுமே தவிர இது தனியாக கட்டுறா அது தனியாக கட்டுறேன்னு கட்டக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ ஒரு ஐடியா கிடச்சிச்சு, Februaryக்குள்ளே ஒரு 40,000 ஒரு குழந்தைக்கு, இன்னொரு குழந்தைக்கு 40,000 80,000 கட்டணும். June 1ஆம் தேதிக்குள்ளே டேர்ம் 1 10,500 ரூபா கட்டணும். அது மாதிரி 4 டேர்ம் இருக்குது. அதுதான் 1,62,200 ரூபா நான் கணக்கு சொன்னேன். ஓகே, இப்போ ஒரு கிளாரிட்டி இருக்குன்றதுனால நான் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நான் பண்ணுவேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.